الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக குர்ஆனுடைய ஆயத்துகளின் தெளிவுகளை, அதனுடைய விளக்கங்களை, இலக்கியங்களை, இதுபோன்று பல வேறு விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகள் 71 ஆயத்தை கடந்து 74 ஆயத்துகளை முடித்து 75ஆம் ஆயத்தான அஃபதத்மஊன யுமினு லக்கும் என்பதில் ஆரம்பித்து இப்பொழுது அந்த வரிசையிலே 80வது ஆயத்தான வகாலு லன் தமஸ்ஸன நாரு இல்ல ஐயாமம் மஅதூதா என்ற ஆயத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இதனுடைய லோகத்துடைய விஷயங்கள் முதலே கடந்து விட்டது. இப்பொழுது தஃப்சீரை, விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். நாம் சொல்வது போன்று ஒவ்வொரு பாடத்திற்கும் நாம் ஒரு தலைப்பை இட்டே பாடத்திற்குள் செல்வோம். அந்த தலைப்பிற்கும் அங்குள்ள ஆயத்திற்கும் மத்தியிலேயும் ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம் இருக்கும்படியாகத்தான் தலைப்பை இடுவோம். அந்த அடிப்படையிலே பாடம் 88, இதற்கு நாம் இட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும். டுவெல்லர்ஸ் ஆஃப் ஹெல், டுவெல்லர்ஸ் ஆஃப் ஹெவன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் என்பதுதான் இதன் தலைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கு அது இருவரை பற்றியும் சொல்லப்படுகிறது. நரகவாசிகள் யார், நரகத்திற்கு செல்லக்கூடியவர் யார், அங்கு நிலையாக தங்கிவிடுபவர்கள் யார் என்பதையும், சொர்க்கவாசிகள் யார் என்பதை பற்றியும் அங்கு சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் அதையே நாம் தலைப்பாக வைத்து இங்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் என்ற தலைப்பிட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்பதன் மூலம் இதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இபாரத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலு லன் தமஸ்ஸன அன்-நாரு இல்லா அய்யாமம் மஅதூதா ஐ லன் நதுகுல அன்-நார இல்லா அய்யாமன் கலாயில. எங்களை நரக நெருப்பு தீண்ட முடியாது. இல்லா ஐயாமம் மஅதூதாத்னா ஒரு சில குறிப்பிட்ட நாள், எண்ணப்பட்ட நாட்களுக்கே தவிர நரக நெருப்பு எங்களை தொடாது என்பதாக சொல்லுகிறார்கள். லன் நதுகுல அன்-நார, அதாவது நாங்கள் நரகத்தில் நுழைய மாட்டோம். இல்லா ஐயாமன் கலாயில, கலீலுக்கு ஜமா கலாயில், அதாவது குறைந்த நாட்களை தவிர நாங்கள் நரகத்திற்கு நுழைய மாட்டோம். ஹிய முத்தத்து இபாதத்தில் இஜ்லி, இந்த காளைக்கன்றை வணங்கினார்கள் அல்லவா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 40 யௌம், 40 நாட்கள் தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி தூர் மலைக்கு சென்றிருந்த போது இங்கு அந்த சாமிரியுடைய இந்த அலிச்சாட்டியத்தால், அட்டூழியத்தால், அவனுடைய அந்த சூழ்ச்சியால் ஒரு காளைக்கன்றை செய்து அதிலே சத்தம் வரும்படியாக செய்தான். அதை வணங்கினார்கள். அது 40 நாட்கள் ஏறத்தால் அதை வணங்கினார்கள் அல்லவா. அந்த 40 நாட்கள் தான் நாங்கள் நரகிலே வேதனை செய்யப்படுவோம் என்பதாகவும், அவு சபாத்தி ஐயாமின் ஃபகத், அல்லது 7 நாட்கள் தான் வேதனை செய்யப்படுவோம். அப்போ 40 நாட்கள் என்பது காளைக்கன்றை வணங்கியதை கணக்கு வைத்து இஜில் என்பதாக சொல்கிறார்கள். இந்த 7 நாள் என்பது ஹதீஸ்லே வருகிறது. அது யஹூதிகள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் ஒன்று வருகிறது. யஹூதிகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இந்த உலகம் 7000 வருடம். ஏற்கனவே இந்த ஹதீஸ் அந்த விளக்கத்தில், அந்த ஆரம்பத்தில், அந்த இதில் போயிடுச்சு, இலக்கியத்து ஆரம்பத்தில் அகராதியுடைய விஷயத்தில் வந்துச்சு. அப்போ இது சுருக்கமாக சொல்கிறோம், 7000 வருடங்கள். அப்போ ஒரு 1000 வருடத்திற்கு ஒரு நாள் நாங்கள் வேதனை செய்யப்படுவோம், நரக வேதனை. அதனால் 7000 என்பதால் 7 + 1, அதாவது 1 1 சேர்த்தா 7. அப்போ 7 நாட்கள் தான் நாங்கள் வேதனை செய்யப்படுவோம் என்பதாக அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். யாரு? அந்த யூதர்கள் சொல்றாங்க. அப்போ உடனே குல் அத்தகதும் இன்தல்லாஹி அஹதா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒப்பந்தம் எடுத்தீங்களா? இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் எங்களை 7 நாள் தான் நரக நெருப்பு தொடும் என்பதாக சொல்கிறீர்கள் அல்லவா.
அதற்கு ஏதாவது அல்லாஹ்விடத்துல ஒப்பந்தம் எடுத்திருக்கீங்களா? ஐ குல் லஹும் யா முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட என்ன கேட்கணும்? அலா சபீலில் இன்கார் தௌபீஹ். அதாவது சபீல் இன்கார்னா அவங்கள அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த மறுப்பு தெரிவிப்பதை போன்று. நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்ச நாள் தான் நரகத்தில் இருப்பேன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் கிடையாது. அந்த மறுப்புடைய தோரணையில் நீங்க கேளுங்க. இன்கார் பண்ணணும். அவங்க சொல்றது தப்பு என்பதை அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி என்ன செய்யணும்? இன்கார் பண்ணிய வண்ணமாக என்ன செய்யணும்? அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும். என்ன அது? தௌபீஹ். இன்கார் மட்டும் இல்லை, தௌபீஹ். அதாவது அவங்களை இந்த விஷயம் இருக்குதா கேவலப்படுத்தணும், அவங்களை கண்டிக்கணும், எச்சரிக்கை செய்யணும். இது போன்ற விஷயங்கள் இனிமேல் சொல்லாதீர்கள் என்றவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்படக்கூடியதாகவும் இருக்கணும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்தின் அடிப்படையில் என்ன செய்யுங்க? அவங்க ஏன்னா அவங்க ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? யகூதிகள் எங்கள் ரப்பு எங்களை என்ன செய்வான்? ஒரு விஷயத்துல மட்டும் தான் தண்டிப்பான். அதாவது நாங்க என்னது, எங்களுக்கு 40 நாட்கள் மட்டும்தான் வேதனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கான்? அவன் உறுதி எடுத்திருக்கான். ஏன்? நாங்கள் அந்த நாட்கள் இது இது வணங்கியதுனால, அந்த வணங்கிய அந்த 40 நாட்கள் தான் எங்களை தொடுமை ஒழிய அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்தவித இதுவும் கிடையாது என்பதாக சொல்றாங்க. இப்போ அதுதான் மறுங்க, நீங்க சொல்றது பொய், தப்பு என்பதாக சொல்லிட்டு இனிமே இப்படி சொல்லாதீங்க. இன்கார்னா அவங்க சொல்றதை மறுத்துறது, தௌபீஹ்னா கண்டிப்பு, அதாவது எச்சரிக்கை, இது போன்று செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அல் அத்தாக்குமுல்லாஹு அல் மீசாக்க வல் அஹத பிதாலிக். அப்போ அல்லாஹு தாலா இந்த விஷயத்தின் மீது ஏதாவது உங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறானா? அல்ல அத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றானா? அல் மீசாக்க ஒப்பந்தம், உடன்படிக்கை, வல் அஹத் உடன்படிக்கை, பிதாலிக் இந்த விஷயத்தை நீங்க 40 நாள் தான் நரகத்தில் இருப்பீங்க, மற்ற நாள் என்னது நரகத்தை விட்டு வெளியே போயிருவீங்கன்னு சொல்லி ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது ஒப்பந்தம் அல்லாஹ் செய்திருக்கிறானா? செய்திருந்தா சொல்லுங்க. செய்திருந்தா நீங்க சொல்லுங்க. அப்படி எதுவும் செஞ்சிருக்கானா அல்லாஹ்? ஏன்னா அல்லாஹ் தஆலா ஒப்பந்தத்துக்கு ஒருபோதும் மாற்றம் செய்ய மாட்டான். பைதா கான கது வாதக்கும் பிதாலிக், அல்லாஹு தஆலா அவ்வாறு செய்திருந்தால், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தால், ஃபலன் யுக்லிஃப் அல்லாஹு அஹதஹு, அல்லாஹ் தன் வாக்குறுதியை ஒருபோதும் மாறு செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் எதையுமே என்ன செய்ய மாட்டான். அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டான்னு சொன்னா அதை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான். அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான். மாறு செய்யக்கூடிய பழக்கமும் கிடையாது. அன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத், அல்லாஹ் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டான். அவன் கொடுத்த வாக்குறுதியை மீறவே மாட்டான், மாறு செய்யவே மாட்டான். எதை கொடுத்தானோ, எவ்வளவு கொடுத்தானோ, என்ன வாக்குறுதியோ அதை அப்படியே சரியாக நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். அப்போ அந்த அல்லாஹ் எந்த விதமான மாற்றமும் செய்ய மாட்டான். அப்போ நீங்கள் எதுவும் ஒப்பந்தம் எடுத்திருக்கிறா அல்லாஹ்வோட என்பதாக கேட்கப்படுது. அப்போ கேட்கும்போது என்ன செய்யல, வாயை துறக்க காணும். அம் தகுலூன அலல்லாஹி மாலா தாலமூன், ஒன்றும் இப்படி எடுத்திருக்கணும், இல்லைன்னா அம்ங்கிறது இந்த இடத்துல பல்லுடைய அர்த்தத்தில் வருது. மாறாக நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படி பல்லுடைய மானால வருது. அல்லாஹ் மீது நீங்கள் என்ன செய்றீங்க? பொய்யை அறிந்து கொண்டே பொய் சொல்றீங்க, இட்டுக்கட்டுகிறீர்கள், இல்லாததை சொல்கிறீர்கள். தகூலூன அலல்லாஹி மாலா தாலமுனை அம் தக்திபூன அலல்லாஹ் அலல்லாஹி ஃபதகூலூன அலைஹி, நீங்கள் அல்லாஹின் மீது பொய் சொல்கிறீர்கள். ஃபதகூலூன அலைஹி, அவன் மீது நீங்கள் சொல்கிறீர்கள். மாலம் யகுல்ஹு, கால யகுலுலிருந்து லம் வந்து லம் யகுல்ஹு, எதை அவன் சொல்லவில்லையோ, அல்லாஹ் எந்த விஷயத்தை கூறவில்லையோ அந்த விஷயத்தை நீங்க சொல்லி அல்லாஹ் சொன்னதாக சொல்லி நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். ஃபதஜ்மஊன பைன ஜரீமத்தி தஹரீஃபி லிகலாமில்லாஹி வல் கித்பி வல் புஹ்தானி அலைஹி ஜல்ல வஅலா வல் கதிபின்னு சொல்லலாம். அப்போ என்ன, ஃபதஜ்மஊன நீங்கள் ஒன்று சேர்க்கிறீர்கள், பைன ஜரீமத்தி தஹரீஃபி, ஒன்றும் லிகலாமில்லா அல்லாஹுடைய கலாமில், அல்லாஹுடைய வேதத்தில் மாற்றங்கள், திரிதல்கள், குளறுபடிகள், இன்னும் தில்லுமுள்ளுகள் செஞ்சு ஒரு குற்றத்திற்கு மத்தியில் அந்த குற்றத்தையும், இன்னொரு குற்றம்னா வல்கதி பொய் சொல்கிறது. அல்லாஹ் மீது இந்த சொல்கிறீங்கல்ல, நாங்கள் அல்லாவோட ஒப்பந்தம் எடுத்திருக்கோம், நாங்கள் இத்தனை நாள் தான் எங்களை வேதனை செய்யும் சொல்லி அல்லாவோட ஒப்பந்தம் செய்து போல சொல்கிறீங்க. வல்புஹ்தான் இலையினம், இது ஒரு பெரிய இட்டுக்கட்டு. இதெல்லாம் ஜல்ல வாயிலா அல்லாஹ் மீது செய்யக்கூடிய இட்டுக்கட்டாக இருக்குது. இந்த ரெண்டுக்கும் மத்தியிலும் என்ன செய்றீங்க? பாவத்தை நீங்கள் ஒன்று சேர்க்கிறீர்கள். இது ஒரு பாவம், அது ஒரு பாவம். இரண்டு பாவத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஒன்று சேர்க்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறி காண்பிக்கின்றான். சும்ம பையன தஆலா கதிபல் யஹூத் இல்ல கித்பல் யஹூத், பிறகு அல்லாஹ் தஆலா விளக்குறான் யஹூதிகளுடைய அந்த பொய் சொல்ற விஷயத்தை என்ன செஞ்சா விளக்கிட்டான். முதல்ல சும்ம பையன தஆலா கித்பல் யஹூதி வ அபுத்தல முஸாஅமஹும்,
அபுத்தல மஸாமஹும்னா அவருடைய அதாவது அவங்களுடைய அந்த வாதங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆக்கிவிட்டான். பி அண்ணன் நார லன் தமஸ்ஸஹும், அதாவது நான் நரகம் அவர்களை தொடாது. வ அன்னஹும் லா யஹ்லுதூன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டான், முதல்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டான். அவங்களுடைய அந்த வாக்குவாதத்தை அல்லாஹ் ஒண்ணுமில்லாம என்ன செஞ்சுட்டான், முதல்ல ஆக்கிட்டான். ஏன்னா 40 நாளுங்கிறதுலாம் என்னது, இன்னொரு ரிவாயத்தில் இப்னு அப்பாஸ் ரிவாயத்தில் வருது, யகுதிகள் சொன்னாங்க அவங்க என்ன செய்வாங்க, தௌராத்தில் எழுதப்பட்டதா சொல்றாங்க. இன்னஃபி தௌராத்தி மக்சூபன், தௌராத்தில் எழுதப்பட்டதா இருக்கு. அதாவது நரகத்துடைய 2 பக்கத்துடைய தூரமும் 40 வருடம் செல்லக்கூடிய தூரம். அப்போ இவங்க என்ன செய்வாங்க, நடந்து போவாங்களாம். அந்த ஷஜரத்து ஜக்கூம்ங்கிற அந்த இடத்த அடைஞ்சதுக்கு பிறகு, அது எங்க அசல் ஜஹீமுடைய என்னது, நரகத்துடைய அசல்ல நடுவில் வளரக்கூடிய அந்த மரம் வந்ததுக்கு பிறகு, அப்போ அந்த இவங்க என்ன சொல்றாங்க, அந்த யகுதிகள், நாங்கள் அந்த மரத்தை அடையும் வரைக்கும் தான் எங்களுக்கு வேதனை செய்யப்படும். நாங்கள் நடந்து நடந்து அந்த மரத்தை போய் அடைச்சிட்டோம்னு சொன்னால் ஜஹன்னமே எங்களோட தூரமாயிரும். நாங்கள் அதை விட்டு தப்பிச்சிருவோம். எங்களுக்கு அதுக்கு மேலே வேதனை கிடையாது என்பதாகவும் சொல்லுகிறார்கள். யாரு, இந்த யகுதிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வாக்குவாதத்தில் ஒன்று. இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறாங்க, யகூதிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுறாங்க, நாங்கள் நரகத்தில் 40 இரவுகள் தான் வேதனை செய்யப்படுவோம். லன் நதுகுலன் நார இல்லா 40 லைலத்தன், 40 நாட்கள் தான் நாங்கள் என்ன செய்வோம், நரகத்தில் வேதனை செய்யப்படுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் 40 இரவுகள் வேதனை செய்யப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை அதில் என்ன சாட்டிட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம். இன்னொரு கூட்டத்தை உள்ளே தள்ளிட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம்னு சொல்லி, அந்த கூட்டம் சொல்லி அவங்க நாடுறது யார என்றால் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்களான அஸ்ஹாபுகள் சஹாபாக்களையும் நாடினார்கள். நாங்கள் வெளியில் வந்துடுவோம், இன்னொரு கூட்டத்தை உள்ளே தள்ளிடுவாங்க, எங்களுக்கு பதிலாக அவங்க உள்ளே வந்துடுவாங்க, உள்ளே கடப்பாங்க. யார் அது, பில்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் என்பதாக சொன்னாங்க. அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவருடைய தலையின் மீது கையை வச்சாங்க. அந்த சொன்ன ஆட்கள் மீது கையை வச்சுட்டு சொன்னாங்களாம், பல் அன்தும் ஹாலிதூன, நீங்கள் தான் எனது நிரந்தரமாக கிடைப்பீங்க. அதாவது நிரந்தரமாக்கப்பட்டு நிரந்தரமாகவே அதில் கிடைப்பீங்க. உங்களுக்கு பின்னாடி யாரையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, நீங்களே முதல்ல வெளியே வர மாட்டீங்க, நிரந்தரமாக கிடைப்பீங்க. இதில் உங்களுக்கு பின்னாடி வேற ஹல்ஃப், உங்களுக்கு பின்னாடி யாரும் வரவும் மாட்டா, ஒருத்தர் நுழையவும் மாட்டாங்க, நீங்கள் அதிலே கிடப்பீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையில கை வச்சு சொன்னாங்க. சொன்னா அல்லா அந்த ஆயத்தை இறக்கிட்டு, ஒகாலன் தமசன்னாரு இல்லா ஐயாம் மஅதூதா, அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வச்சு. அப்போ இந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்க இல்லாதையும் பொல்லாதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் அப்போ அவங்க சொல்றது என்ன, எங்களை நரகம் தீண்டாது, அவர் மேலும் என்னது வன்னஹும் லா யஹ்லுதூன ஃபீஹா, அது நிரந்தரமாக இருக்க மாட்டோம் என்பதாக சொல்றாங்க. ஃபகால பலா மன் கசப சய்யாச்சன், விஷயம் அவ்வாறு அல்ல. பலானா பலாங்கிற விஷயம் ஒன்று என்னது, முன்னாடி உள்ளதை நஃபியுல் மாதி இஸ்பாத்துல் முதாரி, அது முஸ்தக்பில், அதாவது இப்போ முன்னாடி உள்ளதை நஃபி செய்து. என்ன நஃபி, அவங்க சொன்னாங்க நாங்கள் நரகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்போம் என்பதாக சொன்னாங்க. நரக நெருப்பங்களை கொஞ்ச நாள் தான் தீனுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு முதல்ல நஃபியுல் மாதி, கடந்த விஷயத்தை நஃபி செய்து. பலா, நீங்கள் சொல்றது அப்படி கிடையாது. மன் கசப செய்ய அச்சன், யார் தீமையை சம்பாதிக்கிறானோ, ஐ பலா தமசுக்கும் அந்நாரு தஹ்லுதூன ஃபிஹா, நீங்கள் உங்களை நரக நெருப்பு தீண்டிக்கிட்டே இருக்கும், தஹ்லுதூன ஃபிஹா, அதில் நீங்கள் நிலையாக இருப்பீர்கள். கமா யஹ்லுதுல் காஃபிரு அல்லதி அமிலல் கபாயிர், பெரிய பாவங்களை செய்த காஃபிர்கள் எவ்வாறு, பெரிய ஷிர்க் அளவுக்கு செய்த அந்த காஃபிர்கள் எவ்வாறு அதில் நிரந்தரமாக இருப்பானோ, அதே போன்று நீங்களும் நிரந்தரமாகவே தங்குவீர்கள். வக்கதாலிக குல்லு மன் இக்தரஃப அஸ்ஸய்யாத், இவ்வாறு எவர்களெல்லாம் செய்யாத்துகளை சம்பாதித்தார்களோ அவர்களின் நிலையும் இதுதான். அப்போ செய்யாத்துங்கிறது என்ன சொல்லுவாங்களாம், அதாவது குணம், அது எப்படிப்பட்ட பாவம் சொன்னால், காணத் கபீரத்தின் சகீரத்தின், சிறிய பாவத்துக்கும் சரி பெரிய பாவத்துக்கும் செய்யத்துங்கிற வார்த்தை பொதுவாக சொல்லப்படும். செய்யத்துங்கிற வார்த்தை சிறிய பாவத்துக்கும் சொல்லப்படும், பெரிய பாவத்துக்கும் சொல்லப்படும், ரெண்டுக்கும் சொல்லுவாங்க இந்த செய்யாத்துங்கிற வார்த்தை. அப்போ இந்த செய்யாத்து யார் செய்கிறாங்களோ அவங்க என்னது, அஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு, அவளுடைய பாவங்களை அவளை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்துக்குள்ள அவங்கள அப்படியே மூழ்கடிச்சு, அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாது. ஐ கமரத்துஹு மின் ஜமீ ஜவானிபிஹி, 4 திசையிலிருந்தும், எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களை அப்படியே மூழ்கடித்து விடும். அதாவது என்னது, சுற்றி கொள்ளும், தப்பிக்க முடியாது.
சத்தத் அலைஹி மசாலிக்க நஜாத்தி. அதுக்கப்புறம் என்ன செய்யும், மொத்தமாக அடைச்சிடும். சத்தத்னா அடைத்து விடும். அலைஹி அவர்கள் மீது அவர்கள் மீது மசாலிக்க நஜாத்தினா வெற்றியுடைய பாதைகள் எல்லாம் அடைத்து விடும். எது அந்த ஹத்தியத்து இருக்குத வெற்றியுடைய பாதைகளை ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் அடைச்சிடும். பாதை ஃபுல்லாக அடைச்சிட்டா அவங்க எப்படி என்ன செய்ய முடியும், வெளியேற முடியும். அப்போ இது ஷிருக்கு என்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது ஷிருக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் அங்கே சொல்கிறான். அமில மிஸ்ல அமாலிக்கும் கஃபர பி மிஸ்லி மா கஃபர்தும் பிஹி ஹத்தா யுஹீத பிஹி குஃப்ருஹு ஃபமாலஹு மின் ஹசனா. அப்போ என்னது, அவங்கள அப்படியே சுற்றிடுது. அந்த பாவங்களானது அவங்களை சுற்றி என்ன செய்ய, வெளியில் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாமல் ஆயிடுது. அப்போ இந்த இடத்துல அந்த பாவங்கிறது பொதுவாக ஷிர்கு என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான்ல, அதாவது லைஸ பி அமானியுக்கும் வமா வலா அமானி அஹ்லில் கிதாபி மை யஅமல் ஸூஅன் யுஜ்ஸ பிஹி வலா யஜிது லஹு மின் தூனில்லாஹி வலியன் வலா நஸீரா ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ அந்த மாதிரி என்னது, இங்கே வந்து இவர்கள் செய்யக்கூடிய பாவங்களை இவங்களை சூழ்ந்து கொள்ளும். என்ன செய்ய பியன் ஃபஅல மிஸ்ல ஃபஅலிக்கும் ஐயுஹல் யஹூத். அப்போ என்ன செஞ்சாங்க, ஃபுல்லாக அடைஞ்சிருச்சு. அடைச்சின்னா பியான் ஃபேல் அவங்க என்ன செஞ்சாங்க, மிஸ்ல ஃபேலிக்கும் உங்களுடைய ஃபேலை போன்று யாரெல்லாம் செய்கிறாங்களோ, ஐயுஹல் யஹூத் யஹூதிகளே உங்களுடைய செயல்களை போன்று யாரெல்லாம் என்ன செய்கிறாங்களோ செய்தார்களோ அவர்களெல்லாம் என்னது இதே மாதிரி தான் நரகத்தில் ஃபவுலாயிக்க அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா ஹாலிதூன் ஐ ஃபன்னாரு முலாசமத்துன் லஹும். நரகம் அவர்களை அப்படியே என்ன செய்யும், அணைத்து கொள்ளும். அவங்களை அப்படியே என்ன செஞ்சு சேர்த்துரும். லா யஹ்ருஜூன மின்ஹா அபதா. அங்கிருந்து என்ன செய்ய, ஒருபோதும் வெளியே வர முடியாது. அப்போ அங்கேருந்து வெளியே வர அவங்களுக்கு வழி கிடையாது, வழியே என்ன செய்ய கிடைக்காது. ஏன்னா வந்து அவங்களுடைய பாவங்களை அவங்களை என்ன செஞ்சிச்சு, அப்படியே உள்ளே இழுத்து போட்டுருச்சு. அதனால் அங்கேருந்து அவங்க தப்பிக்கிறதுங்கிறது கஷ்டமாக போயிடும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு ஹதீஸில், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், உங்கள்கிட்ட வந்து எல்லா பாவங்களை கேவலமாக நினைக்கிறத விட்டு நான் வந்து பாதுகாப்பு தரேன். சின்ன பாவம் தானே, லேசான பாவம் தானே சொல்லி முஹக்கராத்தி துனூப் என்ன செய்யாதீங்க, லேசாக நினைக்காதீங்க. ஏன்னா அவங்களெல்லாம் என்ன செய்ய, ஒரு மனிதன் மீது ஒவ்வொரு பாவமாக சேர்ந்து 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 அவனை நாசமாக்கி விடும், அழித்து விடும். வஹாத்தத்துங்கிறதுக்கு அது அழித்து விடுங்கிற அஹ்லக்கத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க சில இடங்கள். அப்போ என்னது, இப்படி ஒவ்வொரு பாவமாக சேர்ந்து 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 அவனை ஒன்றுமில்லாமல் அழிச்சிடும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. ஒரு கூட்டத்தார்களை போன்று அவங்க ஒரு பூமியில் ஒரு பொட்டல் மைதானத்தில் போய் என்ன செஞ்சாங்க, இறங்கிட்டாங்க. அப்போ என்ன செய்றாங்க, ஒருத்தர் எல்லாமே வேலையில் கூட்டங்கள் அப்படி வேலை செய்கிறதுக்கு இறங்கிட்டாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாரு, போயிட்டு கொஞ்சம் குச்சிகளை கொண்டு வராரு. இன்னொரு மனிதர் இன்னும் கொஞ்சம் குச்சிகளை கொண்டு வராரு. இன்னொரு மனிதர் நல்லா கருமாக எரியக்கூடிய கரிகளை கொண்டுறாரு. ஒருத்தர் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அதில் நெருப்பு என்ன செய்ய மூட்டுறாரு. மூட்டினா என்ன ஆகும், வெள்ளம் சேர்ந்து நெருப்பு மூட்டும் போது நல்லா கொழுந்து விட்டு நெருப்பு எரியும். கொழுந்து விட்டு எரியும், எல்லாத்தையும் காலியாக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாவங்களாக சேர்க்கறது இருக்குத, கொஞ்சம் கொஞ்சமாக விறகு கட்டைகளை சுழிகளை சேர்த்து நெருப்பை மூட்டுற மாதிரி தான். அப்போ அதனால என்னது, அதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் தான் லா மின்ஹா அபதா. அப்படி செஞ்சுட்டுன்னு சொன்னால் அதில் உள்ள மாட்டிக்கொள்வோம். அதை விட்டு தப்பித்து வருவது என்பது மிக கஷ்டமான விஷயம். வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். அப்போ பாவத்து விஷயத்தை சொன்னால் யார் வந்து பாவம் செய்கிறாங்களோ அவங்க நரகம் போயிடுவாங்க, நரகத்தில் மாட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் எவர்கள் நல்லமல்கள் செய்கிறார்களோ, ومن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. அதனால எதுவுமே நிச்சயம் விடப்படாது. லா யுகாதிர் சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா. அப்போ எல்லாமே என்ன செஞ்சிடும், வந்துடும். எல்லா விஷயமும் உள்ள முன்னாடி வந்து வைக்கப்படும். அப்போ வந்ததுக்கு பிறகு என்ன செய்ய முடியும், அங்கே எல்லா பாவங்கள் எல்லா விஷயங்களும் முன்னாடி வந்துடும். எதையும் விட்டுமே என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அப்புறம் அவருடைய ஒதுங்குமிடம் என்ன ஆயிரும், நரகம் ஆயிரும். அதே போல பலா என்பதற்கு அது நஃபியினுடைய ஜவாப் என்பதாக சொல்லலாம். அதாவது மேலே வந்து நஃபி வந்துச்சு, என்னது, நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க நாங்கள் நுழைய மாட்டோம் என்று சொன்னாங்க அல்லவா. அதே மாதிரி ஈஜாப், இது வந்து ஈஜாபுக்கு ஜவாப். இது
உதாரணமா அவருங்க ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து இந்த மனிதர் வந்து எனக்கு இதா காலர் சொல்லி சாஹிப் ஒரு மனிதன் ஒருத்தருக்கு சொல்றாரு, மாலக்க அலைய ஷை, உனக்கு என் மீது எதுவுமே இல்லை. மாலக்க உதாரணத்துக்காக வேண்டி, மாலக்க அலைய ஷை, உனக்கு என் மீது எதுவுமே இல்லை என்று சொன்னா ஃபகால் ஆகர். இப்போ அதை கேட்டுட்டு இருக்கவர் நாம் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அர்த்தம்? அதை அவர் சொல்லக்கூடிய விஷயத்த உண்மைப்படுத்துற மாதிரி. ஆமா, எனக்கு வந்து உன் மீது என் மீது உனக்கு எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு? மாலக்க அலைய ஷைன்னா, நீ எனக்கு என் மீது, அதாவது உனக்கு வந்து எனக்கு தர வேண்டிய எந்த பாக்கியமோ எந்த விஷயமுமே கிடையாது என்பதாக இவர் சொல்லும் போதும் அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன? நாம் ஆமா என்று சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம்? அவர் சொல்ற விஷயத்த உண்மை, ஆமா எதுவுமே தர வேண்டியது இல்லைங்கிறது ஆயிரும். சரி, அதே நேரத்துல பலா அப்படின்னு சொல்லிட்டா, அதுக்கு வந்து திருப்பி பதில் சொல்ல பலா அப்படின்னு சொன்னா, அது அவருக்கு பதில், அதாவது அவருடைய சொல்ல இது சொல்ற மாதிரி, அதை ஏற்றுக்கொள்ளாத மாதிரி, அதுக்கு மறுப்பு சொல்ற மாதிரி ஆயிரும். அப்ப என்ன இருக்கும்? இல்ல இல்ல பலாலி ஆலைக், ஏன்னா நீ வந்து எனக்கு வந்து தர வேண்டியது இருக்குது, உன் மீது எனக்கு நீ தர வேண்டிய பாக்கி கொஞ்சம் இருக்குது என்பதாக அந்த இடத்துல அர்த்தம் மாறும். அப்போ பலாவுடைய இது வந்து ஒண்ணு வந்து சொன்ன மாதிரி நஃபிக்கு என்ன செய்யும், மறு ஜவாபாக இருக்கும். அதே மாதிரி ஈஜாப் பதில் சொல்றதுக்கும் இதை என்ன செய்வாங்க, இதை பலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே போல் சொல்லப்படுது, அதாவது இப்போ மண் கசப செய்யத்தன்னு சொன்னோம். அந்த இடத்துல செய்யத்துடைய விஷயத்துல இஃப்திலாஃப் இருக்கு. ஒன்றாவது சிலவங்க ஷிருக்குன்னு சொல்றாங்க மேலே சொன்ன மாதிரி. இன்னொன்று சொல்லுவாங்க, இல்லை இல்லை அது வந்து அல்லாஹு தஆலா வந்து குரான்ல எதையெல்லாம் நரகத்தை எதுக்கெல்லாம் அவன் நரகத்தை வாதாவை கொடுத்துருக்காங்க, வயீதுன்னு சொல்கிறோம்ல, எதுக்கெல்லாம் நரகம் வாக்களிக்கப்பட்டிருக்கோ, நீ எந்தெந்த செயல்களுக்கு நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அவங்களாம் என்னது, அந்த 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 செயல்கள் அனைத்துமே செய்யத் என்பதாக சொல்லப்படும். குரான பலாமன் கசம் இந்த மாதிரி வல்லதீன, அதாவது வல்லதீன கஃபரோ கதோ பி ஆயத்தினா உலாய்க்க அஸ்ஹாபு நாரி, இப்படி இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி வரக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் எதெல்லாம் குரான்ல நரகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கோம். இப்போ சூரத் பக்ரால முன்னாடி பல ஆயத்துகள், ஒரு சில ஆயத்துகள் போச்சு. அதில் வல்லதீன ஆமனு அமிரு சாலிஹாத் சிலத்தில் வரும், சிலத்தில் வல்லதீன கஃபரு கதவு பி ஆயத்தினா உலாய்க்க சாபுன்னார். இப்போ இந்த மாதிரி ஆயத்துக்கள் வருது, எங்கெல்லாம் நரகம் என்பதாகமோ இதுகு முன்னார், அவங்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடம் நரகம்தான். எங்கெல்லாம் நரகத்தை பற்றி அவங்களுக்கு நரகம் 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 அது மாதிரி ஏதோ நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக யார் சில இடத்துல வருது, என்னது, யார் நரகத்தில் நுழையிறாங்களோ அப்படின்னு சொல்லி, யார் நரகத்தில் நுழைவிக்கப்படுறாங்களோ, இது போன்று நரகம் என்று எங்கெல்லாம் குரானில எந்தெந்த செயல்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதுவெல்லாம் செய்யத்துக்குள்ள வரும் என்பதாக எனது ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க. இப்போ ரெண்டு கருத்துமே என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஒன்று வந்து ஷிர்க்கு தான் அப்படிங்கிறது, இன்னொன்று இல்லை இல்லை குரான்ல எதெல்லாம் நரகம்னு சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை பாவங்களுக்கும் செய்யாத் என்பதாக அதாவது சொல்லப்படும் என்பதாக. சரி, ஹத்தியத் வந்து சூழ்ந்து கொள்ளும் என்ற ஒரு விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அதுல ஒரு விளக்கம் என்ன, அதுல வந்து என்னது, அதுலேயின் மீதே மௌத்தா போயிடுவான், சுத்திர்னா என்னது, அதன் மீதே அவன் மௌத்தா போயிடுவான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த செய்யத்துல வாழ்ந்து வாழ்ந்தே மரணிச்சிருவான். அல்லது இன்னொரு சொன்னாங்க, அதாவது அவனுடைய நல்ல பாதையில் அனைத்தும் அடைக்கப்பட்டு விடும், எல்லா விதமான நலவான பாதையில் அனைத்தும் என்ன செய்யும், அவனை விட்டும் அடைக்கப்பட்டு விடும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த விஷயங்கள் தான் என்னது, அஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு என்பதற்கு அர்த்தம். அந்த ஆயத்துடைய அர்த்தங்கள்ல பலாமன் கசப செய்யாத்த அஹாத்தத் பிஹி ஹத்தியத்துஹு ஃபவுலாய்க அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபிஹா ஹாலிதுங்கிறதுல இந்த விளக்கத்தை கொண்டு வரும். அதே மாதிரி சொல்ல போனா அடுத்த ஒரு ஆயத்தோடு அல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத் உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபிஹா ஹாலிதுன் என்று வரதுல இதிலே அதே மாதிரி தான். இதுல ஒரு விஷயம் சொல்றோம், அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவோம். பொதுவாக இங்க வந்து அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்லமல் செய்வது என்பதாக சொல்லப்படும். ஈமான் கொண்டு நல்லமல் செய்தது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஈமான் ஒரு அமல், அமலு சாலிஹாத். அப்போ ஈமானை விட்டு வெளியேறினதா, நல்லமலுக்கும் ஈமானுக்கும் வந்து ஈமானுக்கு உள்ள உள்ளது இல்லையா நல்லமல் என்பது, அதை விட்டு வெளியானதா என்பதாக ஒரு விஷயம் இருக்குது. சரி, இல்லை அது வந்து நல்லமல் என்பது வந்து ஈமானுக்குள்ள கட்டுப்பட்டதா என்று சொன்னா, அப்போ அமிலு சாலிஹாத்துங்கிறது இங்கே தக்கரார், ஏற்கனவே தக்கராருடைய விஷயத்தில் பின்னாடி வரும், மீண்டும் சொல்லப்பட்டதாக திரும்ப திரும்ப சொல்லப்பட்ட விஷயமாக ஆயிரும். இதுக்கு என்னன்னு சொன்னா, பொதுவாக ஈமானுங்கிறது நல்லமலுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, அது ஈமானுங்கிறது எல்லா அமல்களும், அதாவது நல்லமல் அனைத்தும் இதுல ஈமான நுழையக்கூடிய விஷயம் தான். ஈமான்னாலே என்னது, அதுக்குள்ள நல்ல அமல்கள் எல்லாமே எனது ஈமானுக்குள்ள வந்துருந்தான். இருந்தாலும் எனது வெறும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று மட்டும் சொன்னால் மட்டும் போதாது, மாறாக அது என்ன செய்யறது, தன்னுடைய உடல், அதாவது உள்ளத்தால் மொழிந்து நாவால், அதை உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து அமல்களால், அதாவது உறுப்புகளால் அதை வெளிப்படுத்துறது. அப்போ அதே நேரத்தில் இப்படி இந்த இதுக்கு சிலவங்க எப்படி சொல்றாங்க, இந்த இடத்துல அல்லாஹ்வுல வல்லதீன ஆமனுங்கிறது
இது மாதியுடைய ஒரு செயல். அதாவது அவர் ஈமான் கொள்ளணும். அது மாலிக், அதாவது கடந்த காலத்தையே பயன் கொடுக்கக்கூடியது. அமிலு சாலிஹாத்துங்கிறது முஸ்தக்பில், வரக்கூடிய காலத்தில் பயன் கொடுக்கக்கூடியது. அப்போ ரெண்டுமே என்னது, இங்கே மாதியையும் இங்கே என்னது முஸ்தக்பிலையும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் முதல்ல அவங்க ஈமான் கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதன் மீது அவர்கள் நல்ல அமல்கள் என்னது எல்லா அமல்களும் என்ன செய்யணும், செய்ய ஆரம்பிச்சோன்னு நிலைச்சிருக்கணும். இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, அந்த மாதிரி அந்த அதாவது ஈமான் ஏற்றுக்கொண்டு பிறகு அதில் நிலையாக இருப்பதில் நல்லமல் அனைத்தும் செய்வது ஃபுல்லும் அதற்குள் அடங்கும் என்பதாகவும் தஃப்சீர் மாவதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வல்லதீன ஆமனுங்கிற ஆயத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க. வல்லதீன ஆமனு ஆமிலு ஸாலிஹாத்தி, இன்னும் எவர்கள் ஈமான் கொண்டார்களோ நல்லமல் செய்தார்களோ, வாமல் முஃமினூன், முஃமின்களாகிறவர்கள், அல்லதீன ஜமஉ பைனல் ஈமானி வல் அமலி ஸாலிஹி, நல்லமலுக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள், நல்லமலுக்கும் ஈமானுக்கும் மத்தியில் ஒன்று சேர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஃபலா தமஸ்ஸுஹுமுன்னார், அவங்கள் நெருப்பு என்பது தொடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்யாது, நெருப்பு தொடாது. உண்மையான ஈமானோட நல்லமல்களோடு இருக்கக்கூடியவங்கள நெருப்பு என்ன செய்யாது, தொடாது. அவங்கள நெருப்பு டச்சே பண்ணாது. பல்ஹும் ஃபி ரவுதாத்தில் ஜன்னாத்தி யுஹ்பரூன், அவங்க என்ன செய்வாங்க, சொர்க்கத்துடைய அந்த தோட்டங்களில் பூங்காக்கள் என்ன செய்வாங்க, அவங்க அங்கே அமர்ந்து கொண்டு யுஹ்பரூனா சந்தோஷமாக இருப்பார்கள். சுற்றி திரிவாங்க, சுற்றுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹும் ஃபிஹா காலிதூன் ஐ முஹ்லதூன ஃபில் ஜினான், அதாவது சொர்க்கங்களிலே நிரந்தரமாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். லா யஹ்ருஜூன மின்ஹா அபதா, அங்கிருந்து ஒருபோதும் வெளியேற மாட்டார்கள். யுஹ்ரஜூனன்னு சொல்லி சொல்லலாம், யுஹ்ரஜூன மின்ஹா அபதா, ஒருபோதும் வெளியேற்றப்பட மாட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னா, சொர்க்கத்தில் எல்லாம் உள்ளே போய் உட்காந்துருவாங்க, அங்கேருந்து வெளியேற மாட்டார்கள். லா யஹ்ருஜூன மின்ஹா அபதானா, அங்கேருந்து வெளியேற மாட்டார்கள். அல்லாஹும்ம ஜஅல்னா மின்ஹும் யா ரஹ்மர் ராஹிமீன், ரஹ்மர் ராஹிமீனே, எங்களையும் இந்த கூட்டத்தார்களில், சொர்க்கவாசிகளுடைய கூட்டத்தார்களில் எவர்கள் உன் பொருத்தத்தோடு சொர்க்கத்திற்கு நுழைகின்றார்களோ அந்த கூட்டத்தார்களில் எங்களையும் சேர்த்து அருள்புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு நரகத்துடைய யகூதிகளுடைய அந்த கூற்று சொல்லப்பட்டுச்சு. யகூதிகள் மெத்தனமாக எவ்வளோ அல்லாஹ்வின் மீது பொய்யையும் இட்டுக்கட்டையும் துணிந்து சொல்கிறார்கள் என்பதையும் சொல்லப்பட்டுச்சு. அப்போ நாம் என்ன செய்யறது, ஒவ்வொரு வார்த்தையில் தீண்டிய விஷயமா இருந்தாலும் வேணிக்கையாக நம்ம என்னது, நமக்கு தெரியுங்கிற அந்த மமதையும் இல்லாமல், நான் என்னது எனக்கு எல்லாமே என்னது அந்த இது இல்லாமல் பணியோடு என்ன செய்யுது, இல்முடைய விஷயங்களை நிதானமாக கடைபிடிக்கிறது. அதே போல் யார் நல்லமல் செய்கிறாரோ சொர்க்கம் அவர்களுக்கு இருக்கிறது, தீயமல் செய்யக்கூடியவர்களுக்கு நரகம் இருக்கிறது. அல்லாஹு தாலா எல்லா விதமான பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அவனுக்கு பிடித்த நல்லமல்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்து நம்மையும் சொர்க்கத்திலே அவனுடைய திருப்தியோடு நுழைவிப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.